இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குடா. தகப்பனா இதை நான் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்க. மனசு நொந்து சொல்றேன்டா. இந்த ஜென்மத்துல இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க 2 பேர் மட்டும் எனக்கு புள்ளியா பிறக்கூடாதுடா. போன ஜென்மத்துல நாங்க ஏதோ பெருசா பாவம் பண்ணிருக்கோம் போல. அதனாலதான் உங்களுக்கு தாய் தகப்பனா வந்து நாங்க பிறந்திருக்கோம். லட்சுமி, இவங்க யாரு நம்மள பாத்துக்கிறதுக்கு? என் உடம்புல வலு இருக்கு. உன்னை காப்பாத்த என்னால முடியும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், ஏன் நான் செத்தாலுமே உன்னை இவனுங்கள்ட்ட கையேந்த விட மாட்டேன். எங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல, நம்ம படாத கஷ்டம் இல்ல, எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய வைராக்கியம். அதுதான் நம்மளுடைய சொத்து. அத இவனுங்க முன்னாடி நாம என்னைக்கும் இழந்துடக்கூடாது. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நம்ம இருக்க வேண்டாம். கிளம்பு. கவிதா, இப்ப என்னால எங்க அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஒரு 2 நாள் மட்டும் அவங்கள பாத்துக்கமா. கடைசியா எங்களுக்காக நீ செய்யற உதவியா இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம். அப்பா ஒரு நிமிஷம் இல்லைங்க. டே கேசவா, அவங்க கிளம்புறாங்கன்னா அப்படியே விட்டுருவியா? வெளியே போய் செலவுக்கு என்னடா பண்ணுவாங்க? என்கிட்ட 2000 ரூபா இருக்கு, உன் ஷேரை கொடு. கேசவா வேண்டாம் கேசவா, நான் சொல்றது கேளு. என்ன பண்ற நீ கேசவா? அப்பா இந்தாங்கப்பா. $4000 இருக்கு. வெளியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சாப்பாடுக்கும் மற்ற செலவுக்கும் தேவைப்படும்ல, இதை வச்சுக்கோங்கப்பா. அப்புறம் வெறும் கையோட துரத்தி விட்டுட்டாங்கன்னு ஊர்ல எங்களை தப்பா பேசுவாங்க. பிடிங்கப்பா. பணத்தால எல்லாத்தையும் வாங்கிடலாம் தான், ஆனா வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதுல உங்க அப்பனும் ஒருத்தன். அத மறந்துடாத. இத நீயே பத்திரமா வச்சுக்கடா. நீயும் ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கல்ல. என் காலம் உனக்கு வரும், அன்னைக்கு இந்த பணம் உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். வா போலாம்.